ஒரு டைம் வரும். இந்த டைமண்ட் டேரக்ட்லாம் அடிச்சிங்கன்னா மாலை வந்து உங்கள் சீட்டிலே வச்சிருவோம் நாங்கள், நீங்களே எடுத்து போட்டு நீங்களே கைத்தட்டி நீங்களே போயிடணும் அப்படின்னு. இப்போ அது கூட வாய்ப்பு இல்லை பொழுது. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன். யாராவது அச்சீவ்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ஸ் ஐகான் ஸ்டார் அந்த அச்சீவ்மெண்ட் யாராவது இந்த வாரம் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச பாராட்டு, மிகப்பெரிய பாராட்டு. நான் என் ஸ்டேட்டஸில் உங்கள் ஃபோட்டோ வைக்கிறேன். ஐயா இந்த வாரம் பண்ணுறவங்க மட்டும் வைப்பேன், அடுத்த வாரம் பண்ணாலும் உங்கள் பிபி வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த வாரம் யார் யார் பண்ணுறீங்களோ விருப்பப்படுறீங்களோ வந்து வச்சுங்க. ஏன் அப்படின்னா முடியல, அவ்வளோ ஒர்க்கு அவ்வளோ விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். உண்மையிலே நான் இன்றைக்கி ரொம்ப எமோஷனலாக இருக்கேன், ஜாலியாலாம் இல்லை, பயங்கர எமோஷனலாக இருக்கேன். அதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, நீண்ட நாள் அப்படி இல்லை, நீண்ட வருஷம் நான் ஒருத்தட்ட வந்து ஒரு அவர்கிட்ட அந்த வார்த்தையை கேட்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அவர் வாயால் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படி ரொம்ப நாள் ஆசை எனக்கு, ரொம்ப வருஷம் ஆசை. கிட்டத்தட்ட என்னோட 18 வயசுலேருந்து அவர் ட்ராவல் பண்ணுறேன். கிட்டத்தட்ட கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 42 வயசு 43 வயசு ஆகுது. அப்படியே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-26 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டு. இந்த 25 வருஷமும் நான் வந்து இயக்கப்பட்டேன். அவரோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை சொல்லணும், ஆனால் நான் எதிர்பார்க்கல. அவர் சொன்ன அந்த விதம் வந்து எனக்கு பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு, பயங்கர எமோஷனல் ஆகிட்டேன். என்னன்னா பாபு சார் என்னோட குருநாதர். அவர் பாபனை வந்து ஜெராக்ஸ் மிஷினை பற்றி பேசினார். எனக்கு புரியல ஃபஸ்ட்டு, என்னத்துக்கு ஜெராக்ஸ் மிஷினை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் கடைசியாக சொன்னார் இல்லையா, இனிமேல் நீங்கள் ஆக்சஸ்லாம் சொல்லாதீங்க, நீங்கள் ஐக்கானே சொல்லிங்கன்ட்டு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதுக்கு வந்து முழு முக்கிய காரணம் வந்து என்னோடய டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும், அந்த விபிஸு, எஃப்டிஸு, சிஇடிஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ நீங்கள்லாம் தான் காரணம். அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தெய்வங்கிட்ட வாக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. இன்றைக்கி எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, அண்ணன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துடுச்சு இல்லையா, நம்மளை பாராட்டார் இல்லையா, சத்தியமாக இங்கே இருக்க எல்லாருமே இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்கள் நிற்பீங்க. நிறைய நேரம் இல்லாதனால விபிஸ்லாம் நானே துரத்தி விட்டேன். இப்போ நான் ரொம்ப நேரம் எடுத்து பேச முடியாது, அதனால் அதுவும் கோச்சிக்காதீங்க. எவ்வளோ நேரம் பேசலான்றதை நீங்களே முடிவு பண்ணிடலாம், சரிங்களா? நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னா கம்மியாக பேசணும்னு அர்த்தம். நீங்கள் கை தட்டினீங்கன்னா பேசணும். ஆனால் சாய்ஸஸ் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருமே வந்து ஜெயிக்கிறாங்க, திருப்பி கொஞ்சம் இறங்குறாங்க, ஜெயிக்கிறாங்க, திருப்பி கொஞ்சம் இறங்குறாங்க. இது மாதிரி வந்து பார்த்துருப்போம், நம்மளும் பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, ஆக்சிஸ் இந்தியாவில் அது ஐகான் இருக்குல்ல, ஏன்னா ஜெயிச்சுனே இருக்கிறானுங்களா, எனக்கே புரியல. தனிக்கு ஒரு கதை சொன்னார். இந்த சைக்கிளில் எவனோ ஒருத்தன் ட்ரைனிங் பண்ணியிருந்தான், அவன் பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவன் சாதாரண பையன் வந்து பால் வைக்கிற பையன் வந்து அந்த சைக்கிள் ஓட்டி ஜெயிச்சாங்க. எனக்கு அப்போ தோணுச்சு, அந்த பால் வைக்கிற பையன் மாதிரி தான் ஐக்கான். எங்ககிட்ட எதுவுமே கிடையாது, அப்போ அவன் ஏன் தோத்தான் அப்படின்னு யோசிச்சா, ஏன்னா சில பேருக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறான், டக்குன்னு சார் இங்கே ஆக்சிஸ் இந்தியாவில் 3-5 சார், அப்புறம் சார் அங்கே வந்து 2-5 சார், அப்புறம் சார் 1-5 கூட இருக்குது சார், அப்புறம் 500 இருக்குது சார், 900 ஒரு ரூபாய் கூட தான் இருக்குது பிச்சை எடுக்கிற வேலை. இப்படி யோசிக்கிறாங்கல்ல. நான் இப்போ நினச்சேன், எப்போ ஆக்சிஸ்ல இந்த ஐகான் வந்து இவ்வளோ தூரம் டெவலப் ஆகிறாங்க, டெவலப் ஆகிட்டே இருக்காங்களே, என்ன பண்ண டெவலப்மெண்ட் போயிருக்கிறாங்களே. ஏன்னா அவெல்லாம் இருக்கிற காசை வச்சு சைக்கிள் வாங்கி, கீருக்கு சைக்கிளு, பைக்கு, மோட்ரு வாங்கி அதுக்கு இருக்கிற காசுக்காக வேலை பார்த்தான். நாங்கள் அப்படி இல்லை ராசா, இல்லாத சைக்கிள், ஓட்ட வண்டி, பால் குடம் தூக்கணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு அந்த பணக்காரன் என்ன பண்ணுவானோ அதை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக பண்ணிச்சு. ஏன் ஆக்சிஸ் பெஸ்ட்டு அந்த ஒரு வார்த்தை போட்டாங்க, ஏதோ ஒரு வார்த்தை போட்டு மேனேஜ்மெண்ட் டீம் அப்படின்னு போட்டாங்க. நான் நிறைய நேரம் என்னோட தம்பிங்கிட்டலாம் பேசும்போது சொல்லுவேன், கம்பெனினா யார், கம்பெனினா யார், கம்பெனினா இல்லைடா நம்ம தானே கம்பெனி அப்படின்னு. அவங்களுக்கு புரியாது. ஸ்டார்டிங்கில் பேசும்போது ஏதோ அண்ணன் மோட்டிவேஷன் பண்ணுறேன், கிடையாது. எங்கள் ஏபிஎஸ் அண்ணனும் பாபன்னும் எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கொடுக்கும்போது சொன்ன முதல் வார்த்தை, நம்ம நீ தான் இந்த கம்பெனிக்கு ஓனர்,
உன் கம்பெனி எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறியோ அப்படி நடத்திருக்கேன். நான் என்ன பண்ணேன், அப்படியே தூக்கிட்டு போய் என் தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், தம்பி நீ தான்டா ஓனர், நீ பண்ணிக்கிட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா, இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் தான் ஓனர். இல்லை விஷயம் அது இல்லை, சந்தோஷமா இருந்தா விஷயம் அது இல்லை. இங்கேருந்து வெளியே போன ஃபீல்டுக்கு போவீங்கல்ல, அப்பயும் இதே மாதிரி ஓனர்ன்ற மைண்ட் செட்டு போய் வேலை பாருங்க. நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சு. இந்த வியாபாரத்தை எப்படி சார் பண்ணுறது, டீம் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது, லீடர்ஷிப் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது, ஒரே குழப்பமாக. எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஞாபகம் இருந்துச்சு. நம்ம ஆளுங்களாம் யார், ஒரு 3 பேர் ட்ரெயினில் போயிருக்காங்க. சும்மா உட்காந்து போர் அடிக்குதுல்ல, 3 பேரும் பேசிக்கிறாங்க. இந்தியாக்காரன், சைனாக்காரன், ஜப்பான்காரன். ஏய் எங்கள் ஊரில் நான் தான் பணக்கார தெரியுமா? அப்படியா, எங்கள் ஊரில் நான் தான் பணக்கார. 3 பேரை மாறி மாறி பேசி இந்தியாக்காரன் கம்முன்னு உட்காந்துறான். உடனே சைனாக்காரன் பார்த்தான், நம்ம பணக்காரனை விட்டு ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணான் அப்படின்னா, அவனோட கையில் போட்டு நகைலாம் இருக்கு இல்லையா, பிரேஸ்லெட் அதெல்லாம் தூக்கி ஜன்னல் ஒரு மாதிரி வெளியே போட்டான். எனக்கு இந்த நகைலாம் போனால் சாதாரணம், நான் பெரிய பணக்காரன். உடனே ஜப்பான்காரன் பார்த்தான், அடட அவனோட ரூபா நோட்டை எடுத்து சுருட்டி, ரூபா நோட்டை எடுத்து சுருட்டி தம் பார்த்துக்கிறான். எனக்கு இதெல்லாம் சாதாரண தம்மு மாதிரி. நம்ம இந்தியாக்காரன் பார்த்துனே இருந்தான். பெட்டியை திறந்தான், எல்லாம் பார்த்துருந்தாங்க. செக் புக் எடுத்தான், $100 மில்லியன் போட்டான், செக்கு எரிச்சிட்டான். புரியலையா? இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றவங்களாம் இப்ப நிறைய பேர் பைத்தியமா சுத்துதுங்க. எனக்கு உண்மையில கார்த்திக் சார் பேசும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அவ்வளோ பஞ்சாயத்தை நான் பார்க்குறேன். தனிகை சார் சொன்னார், ஜூம் மீட்டிங் வந்து சூப்பரு, பாஸ்கர் சார் ஏற்றுப்பாருன்னு சொன்னார். ஏதோ சொன்னார் தனிகை சார். நான் சத்தியமாக ஏற்றுக்கல, நான் சொல்லணும்னு இங்கே வந்தேன். அதாவது ஹேண்டிகேப்டாக இருப்பாங்கள்ல, ஐ மீன் முடியாதவங்க இருப்பாங்கள்ல, தப்பாக தெரியும், தன்னால் இயல்பாக இருக்க முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தடி தேவை. நல்ல எரும மாடு கணக்காதுன்னு தடி தேவையில்லை. இதில் இன்னும் நான் திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்கிற வார்த்தை, என் மேலே கோச்சிங்கனாலும் பரவாயில்ல, நிறைய லீடர்ஸ் கோச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வரீங்க, நாங்கள் பண்ணுற வேலையெல்லாம் தப்புன்னு சொல்லிடுறீங்க, அப்போ எப்படி எங்களை மதிப்பான்றீங்க? நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் கேள்வி தான் கேட்குறேன். யாராவது காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சி ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது சாமி கும்பிட்டீங்களா? சரி சாமி பரவாயில்ல, வீட்டில் ஒருத்தர் இருப்பாங்க, வீட்டுக்காரன் ஒருத்தன், அவங்ககிட்ட ஏதாவது சொல்லலாம்ல, எனக்கு நான் காலையில் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எதாவது சொல்லலாம்ல. அவன் அம்போடு அது என்னமோ பேர், ஏன்னா பேர் சொன்னால் இப்போ அந்த லேடிஸ் யாரெல்லாம் இங்கே இருப்பாங்க. அவன் எப்படி வழக்கம் போல் ஏஞ்சிடு, அடியே பொண்டாட்டி எங்கடி காஃபி, எங்கடி டீ, எங்கடி காஃபி. இது ஜூமில் உட்காந்து ஹெட்ஃபோனை 2த்தையும் மாட்டிக்கின்னு குளிக்கிறது கிடையாது, பல்வலி கிடையாது, எதுவுமே பண்ணுறதில்ல, அப்படியே உட்காந்து. ஆனால் ஃபோட்டோ மட்டும், நான் போயெல்லாம் பேசலை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கினாலும் எடுத்துங்க பரவாயில்ல, நான் உண்மையை தான் பேசுகிறேன். நான் சொல்கிறது நைட் பரவாயில்ல, கை தட்டுறாரு, ஆமாண்ணே எங்கள் வீட்டில் நடக்குதுன்னு. சிலது பைத்தியமாக தான் இருக்குது. அந்த ஜூம் மீட்டிங் என்ன பண்ணுறது, போய் அட்டன் பண்ணிவிட்டு சும்மாவும் இல்லாமல் முதல் நாளாக உள்ளே போயிடுது. தூங்கினுங்கிற விபி சிடி எல்லாரும் எழுப்புது, ஃபோன் வச்சு ஜூம் மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் இன்னொரு 4 பேர் இருப்பான், எப்பயுமே அந்த ஜூம் மீட்டிங் ஒரு 4 பேர் படித்து வச்சுருப்பாங்க. அவனுக்கு தான் பேசுவாங்க திருப்பி, வேறு எவனே பேச விட மாட்டான். அவ்வளோ வைத்தறிச்சல. வேற சீரியஸா நானும் பார்த்துட்டேன். நான் நிறைய மீட்டிங் போவேன், மறுல வச்சுன்னு போவேன். 4 பேர் பாருங்க, அவனுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுவானுங்க, அவனுக்கு தான் பேசுவானுங்க. எஸ் இந்த மீட்டிங் சூப்பராக இருந்தது சார். உடனே நம்மளால சும்மா இருப்பாங்க. உடனே ஒரு லேடி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணும். அது பாவம் புதுசாக வந்த பைத்தியம், அது மோட்டிவ் ஆயிட்டு, நான் இது வரைக்கும் இப்படி ஒரு பிசினஸ் பார்த்ததே இல்லை. அது மோட்டிவ் ஆகி அதுக்கு தலையும் புரியாது, காலம் புரியாது, ஆக்சசிட்டியாகவும் தெரியாது. இப்போ நிறைய பேர் லேடிஸ்க்கெலாம் சொல்கிறோமா, தயவு பண்ணி ஜெயிக்கணும் யாருன்னா ஆசை இருந்ததுன்னா, யாருக்கெல்லாம் இருக்குது ஆசை? லேடிஸ்க்கெலாம். இவ்வளோ பேர் லேடிஸ் இருக்கீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, யாருன்னா ஜெயிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை. என்ட்ரி எடுக்க வேணாம், யார்கிட்ட போய் பேச வேண்டாம், ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டாம்,
இந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாள் ஜாலியாக வந்து சிரிச்சுட்டு போயிடலாம். ஒரு வேலை மட்டும் செய்யணும். யார் யார் செய்ய தயாராக இருக்கீங்க? தூக்கலாமா வேணாவா? தூக்கலாம் இல்லை கலாய்ப்பானா கேட்குறீங்க. இல்லை நான் ரொம்ப ஈஸியான வேலை தான் சொல்லுவேன். கல்யாணம் ஆன லேடிஸ் எல்லாரும் ஜெயிக்கணும்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ணாதீங்க. டெய்லி காலைல எந்திரிச்சிட்டு ஒரு 5 மணிக்குள்ளே எந்திரிச்சிட்டு 6 மணிக்குள்ளே உங்கள் காலை கடன்லாம் முடிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு உங்கள் வீட்டுக்கார் எந்த ரூமில் தூங்குறாரோ அந்த ரூமில் போய் அவர் காலை தொட்டு கும்பிட்டு பாருங்கள். பண்ண மாட்டீங்களா? இப்போ அந்த கை தூங்க லேடிஸை கை தூக்குங்களா? இங்கே கஷ்டமாக இருக்குதுக்கா பண்ணுறது. பண்ண மாட்டீங்களா? கஷ்டமாக இருக்கா? அவனை அதாவது அவனை வீட்டில் வச்சுக்கிட்டே எங்களுக்கு பெரிய விஷயம். அவனை வேற நாங்கள் வேற போய் காலை தொடணுமா? அந்த அந்த மூஞ்ச பார்க்கறத குளிச்சுட்டு வேற போனோமா? நான் தோணுதா பாருங்க. அதை விட ஆக்சிடென்ட் எவ்வளோ ஈஸி. சார் நான் போனாலுமே டென்ஷன் ஆகிறானுங்க சார். என்ன யாரா இருக்கலாம்? மாமியார் இருக்கிறாங்க. நிறைய பேர் போட்டிங்க பொழுது நிறைய டிக்கெட் மாமியார் முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்து பொழுது. அந்த மாமியார்னு ஒருத்தர் இருப்பாங்களே, அதாவது மனுஷன் படித்ததுலே எனக்கு இந்த லேடிஸை பற்றி ரொம்ப ஆராய்ச்சியாக இருக்கும். பாருங்களேன், குழந்தையாக இருக்கும் அந்த பொண்ணு. அந்த லேடிஸ் தான் பொண்ணு குழந்தையாக இருப்பாங்களே. அப்படியே அப்பாவை கட்டி பிடிக்குதுன்னா, செல்லம் கொஞ்சதுன்னா, அம்மா சொல்கிறத கேட்குதுன்னா, கியூட்டாக பேசுறதுன்னா குழந்தையாக இருக்கும் லேடிஸ். அதே பொண்ணு தான் ஒரு 5 வயசு 10 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகும். அது எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. ஸ்டார்டிங்கில் ஆளும் அப்புறம் கம்முன்னு போயிடும். அப்புறம் அதே பொண்ணு தான் கொஞ்சம் படிச்சிடும். பாருங்கள் அவங்க பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்களேன். படிச்சிடும். படித்த உடனே அம்மா சொல்லுவாங்க, அம்மா லவ் வேணாம்மா, நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுமா. இந்த லேடிஸ் மேலே ஒரு கேள்வி. 20 வருஷமா எங்கள் அப்பா சொன்னா செய்வேன், எங்கள் அப்பா சொன்னா செய்வேன், எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. அந்த 20 வயசு கிட்ட வந்ததை பண்ணலாம் ஒன்று கூட மதிக்காது. இதில் என்ன காமெடினா 20 வருஷமா அம்மா கூட தான் பேசியிருக்காது. திடீர்னு ஒருத்தன் புஸ்குன்னு வருவான். அது சொல்லும் பாருங்க டைலாக். நான் பார்த்துருக்கேன், நிறைய கேஸ் வருது நம்மகிட்ட. அது சொல்லும், அவன் இல்லாமல் அலை இல்லாமல் கடல் இருக்கலாம். எப்படி எப்படி? அலை இல்லாமல் கடல் இருக்கலாம், நீ இல்லாமல் நான் இல்லை. அம்மா பைத்தியம் பிடிக்குது. இல்லடி சொன்னா கேள்வி எனக்கு டவுட். அதே பொண்ணு தான் இப்போ மாறுதா? சரி இது வரைக்கும் ஓகே. அப்புறம் அந்த 7.5 கல்யாணம் பண்ணிக்கும் கூடாது. அவன் ஒருத்தன் எல்சவாய் மாட்டிருப்பாள். ஆனால் லேடிஸ் ஏன் லவ் பண்ணுறான்னு எனக்கு உண்மை தெரியும். லேடிஸ் ரொம்ப புத்திசாலி. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். லவ் பண்ணுற பசங்க அத்தனை பேரும் புத்திசாலியாக இருப்பாங்க. நீங்கள் நம்பலையா? என்னை பாருங்கள். இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா லேடிஸ்லாம் லவ் பண்ணுறாங்க? அவங்க அப்பாவை வளரும் போது பார்த்துனே இருப்பாங்க. அப்பா எப்படி இருக்காரு, அப்பா எப்படி இருக்காரு. அப்பா அம்மாவுக்கு அடிமையாக இருக்காரு. அப்பா அம்மா சொல்ல செய்கிறாரு. அப்பா அம்மா முறைச்சா பயப்படுறாரு. அப்பா அப்பா எல்லாத்துக்கும் பயப்படுறாரு. அப்போ நம்மளுக்கு யார் வரணும்? அதை விட பயப்படுற மட்டும் வரணும். அவனை எங்கே போய் தேடுறது? ஆடு சிக்கிற மாதிரி இந்த ஆம்பளை பசங்க தானா போய் சிக்கும். தானா சிக்கி சின்னாபனமாயி அதை விடவும் முடியாம ஒரு லெவலில் கண்டுபிடிச்சிருவான். லவ் பண்ணுற பசங்க யாரா இருக்கீங்களா? ஆம்பளை பசங்க நீங்கள் வேணா கேட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு வருஷம் இருக்குல்ல ஏம்மா அப்படி அருமையாக லவ் பண்ணுவோம்மா. எல்லாத்தையும் விட்டுருவாம்மா. ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருவான், கிரிக்கெட்டை விட்டுருவான், ஜாலியாக இருக்க விட்டுருவான், எல்லாத்தையும் விட்டுருவாம்மா. அந்த பொண்ணு 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 போவாம்மா. ஒரு வருஷமா லவ் மட்டும் தான் பண்ணுறான், கல்யாணம்லாம் பண்ணல. இன்னும் ஒரே வருஷம்தான் அவன் தெளிவாக முடிவு பண்ணுறான். இதை எப்படிரா விடலாம் 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 விடலான்னு யோசி. ஆனால் பொண்ணுங்க எப்பயுமே ரொம்ப உஷார். அவன் எப்போ தோத்தி தோத்தி லவ் பண்ணுறானோ இது கண்டுக்காது. அவன் எப்போ கொஞ்சம் ஒதுக்குறானோ இது விடவே விடாது. நான் ஏன் அதை சொல்கிறேன் தெரியுமா? அந்த நெட்வொர்க் மாடி அப்படிதான் ஃபஸ்ட்டு வருஷம்
நான் ஏன் பையனா மேம் வர ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி படம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெஸ்ஸுன்ற இன்னும் மேக்கப்ன்ற அப்படியே நான்லாம் பார்த்து மிரண்டு போயிருக்கேன். பாக்கெட்டில் 10 ரூபா இருக்காது, வெறும் 3500 ரூபாய் கொடுத்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுது. அதை நாங்கள் இழிச்சு வாங்க ஆக்சஸ் இந்தியா, அதில் ஐகானில் டான்ஸாக இருக்கலாம் ரொம்ப பாவம் வரும். ஜாயின் பண்ணிடுறது, ஃபோட்டோவாக போட்டு தள்ளுறது, ஐகான் வாழ்க, ஆக்சிஸ் வாழ்க, அந்த டீம் வாழ்க, இந்த டீம் வாழ்க, எங்கள் லீடர் வாழ்க. ஃபுல்லாக ஒரு வருஷம் பாருங்க பயங்கர பீக்காக இருக்கும். லீடர் பார்ப்பான், இது சும்மா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க வாய்ஸ் ஆர்டர், இது வேஸ்ட்டு, இதெல்லாம் வளர்த்து என்ன பண்ண, இதுக்கு பதிலாக 2 எருமை மாட்டான் பிரச்சனை. அவன் முடிவு பண்ணி உன்னை கூப்பிட மாட்டான். இப்போ எப்போ அவன் கூப்பிடலையோ இப்போ தான் மெசேஜ் சென்டிமெண்ட் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. என்னை மறந்து விட்டார்கள், எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள். அப்புறம் பாட்டு வேற, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதறி கண்மணி. உடனே டான்ஸ் சும்மா இருக்க மாட்டாரு, ஏதோ கஷ்டம் இருக்குது. நம்ம வேலையை என்னன்னா ரோட்டில் போகிற எவன் கஷ்டமாக இருந்தாலும் கூப்பிட்டு கேட்டுரு. நான் அப்படிதான் படிச்சிருக்கேன் பொழுது ஆண்டவன் நம்மளை ஃபோன் பண்ணி என்னங்க ரொம்ப சோகமாக வச்சுருக்கீங்க, எங்கள் அப்படின்னு இருக்கான்ல, நன்றி விசுவாசம் என்னன்னே தெரியாது. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இனி அசிங்கப்படுத்தி என்ன மீட்டிங்கில் வச்சு அசிங்கப்படுத்தினான் சார். இருக்கானா ஒருத்தன்? என்னம்மா பேசுனா என்ன பேசுறதுக்கு டைமே தரல தெரியுமா? என் டீம்ல என்ன நினைப்பாங்க, உன் டீம்ல உன்னை நினைக்கவே இல்லை, நான் எப்படி சொல்றது அதை? மெயினாக அது வந்து ஜென்ஸ் அது அவ்வளோ பண்ண மாட்டாங்க சார். ஜென்ஸ் வந்து நல்ல பழக்கம் இருக்கு அவங்க கிட்ட. ஜென்ஸ் வந்து உண்மையில ரொம்ப நல்லவங்க.